வணக்கம். நான் உங்கள் அரும்பொறை உளவியல் ஆலோசகர் மற்றும் ஃபேமிலி தெரபிஸ்ட். எப்போதும் ஒரு குற்ற உணர்வோடையே இருக்கிறீங்களா? ஒரு சின்ன சின்ன வெற்றிக்கெல்லாம் நம்ம லாயக்கில்லாத ஆள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கா? அதே மாதிரி மற்றவங்க பாராட்டும்போது உங்களால் நல்ல விதமாக அதை எடுத்துக்க முடியலையா? இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது? இதுக்கு என்ன காரணம்? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஒரு நல்ல மன ஆரோக்கியத்திற்கு ஒரு 6 விஷயங்கள் அடிப்படையாக தேவைப்படுது. அதில் முதன்மையா வர்ற விஷயத்த தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். செல்ஃப் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற விஷயம் தான் அது. அதாவது நாம ஏற்றுக்கிறது. இந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற விஷயம் தான் நம்மளுடைய மன ஆரோக்கியத்தில் முதன்மையாக நிற்குது. இந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அதாவது நம்ம மற்றவங்கள கூட ஈஸியாக நம்ம அவங்கள ஏற்றுக்குவோம். ஆனால் நம்மளை நம்ம ஏற்றுக்கிறதுல அது அவ்வளோ ஈஸியான ஒரு பணியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா இல்ல. அதில சில சிரமங்கள் இருக்கு. அதை எப்படி நம்ம வெற்றி கொண்டு, அந்த நம்மை நாம் ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற இடத்துக்கு போறது அப்படின்னு பார்ப்போம் நம்ம. அதாவது நம்மை நாம ஏத்துக்கிறதுனா என்ன அப்படின்னா, ஏன் நம்மளால ஏத்துக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு 3 முக்கியமான பழக்கங்கள் அல்லது விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது. என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்மளுடைய பலம் என்ன? பலவீனம் என்ன? அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறது. இந்த விதமான ஒரு செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது நம்மள நாம ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கு. ஏன் நம்ம பலத்த தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்ப்போம். நம்மளுடைய பலம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நமக்கு நல்லா ஒரு பேச்சு திறமை இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அதுதான் நம்மளுடைய பலம். ஒரு நல்ல அகாடமிக்கலா ஒரு படிப்புல நம்ம சிறப்பா இருக்கோம் அப்படின்னா, அது நம்ம பலம். நமக்கு ஈஸியா பணம் சம்பாதிக்க வருது அப்படின்னா, அது நம்மளுடைய பலம். மற்றவர்களோட நம்ம எளிமையா பழக நமக்கு வருது அப்படின்னா, அது ஒரு விதமான பலம். இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? பலம் அப்படின்னு சொல்றோம். பலவீனம் அப்படிங்கிறத நம்ம பிறகு பார்க்கலாம். எப்ப நம்ம இந்த பலத்தின் மீது நம்ம கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறோமோ, அப்ப பலவீனம் அப்படிங்கிறது, அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில குறைய ஆரம்பிச்சுரும். அப்ப இந்த பலத்தின் மேல நம்ம கவனம் செலுத்தும்போது தான், நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வளமுள்ள பாதைக்கு திரும்ப ஆரம்பிக்கும். எப்படி சார்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எப்ப நம்ம ஒரு பலத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கு, அது மேல நமக்கு கவனம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அது வழியா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா நமக்கு வரும். அதாவது இந்த குறிக்கோள் அமைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு இயல்பா வர ஆரம்பிக்கும். எப்ப நம்ம ஒரு இலக்கு நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்ப நம்ம என்ன செய்வோம்? அதற்காக 4 பேரு மனிதர்கள நம்ம சேர்த்துக்கணும்னு நெனைப்போம். அதற்கு வேண்டிய பணம், படிப்பு இத நம்ம சேர்த்துக்கணும்னு நெனைப்போம். அப்ப இயல்பாவே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வளமுள்ள ஒரு திசையில நகர ஆரம்பிக்கும். ஆக எப்பவுமே நம்ம பலத்தின் மீது நம்ம கவனம் செலுத்தும்போது, நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வளம் மிகுந்த வாழ்க்கையா மாறுது. அப்ப நமக்கு இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இதன் வழியா நம்ம மேலே நமக்கு ஒரு மரியாதை, ஒரு அன்பு இதெல்லாம் நமக்கு பொறக்க ஆரம்பிக்குது. அதனால நம்ம என்ன பண்றோம், இந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற இடத்த நோக்கி நம்ம நகர ஆரம்பிக்கிறோம். ஆகவே நம்மளுடைய இந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கு நமக்கு மிக முக்கிய தேவையா இருக்கிறது முதல்ல, நம்மளுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்னு நம்ம அறிந்து வைத்துக் கொள்வது. எப்போதுமே நம்மளுடைய பலத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும். அப்புறம் 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தவறுகளை நாம் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். இறந்த காலத்தில நம்ம தவறுகள் பண்ணியிருக்கலாம். ஆனா, நம்ம என்ன செய்வோம் நார்மலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தவறுகள திரும்ப திரும்ப மைண்டுக்கு கொண்டு வந்து, நான் ஏன் இப்படி செஞ்சேன்? இந்த இடத்துல ஏன் அவர் கூட இப்படி பேசினேன்? இப்படி இந்த இடத்துல ஏன் நான் இத தவற விட்டேன்? ஏன் இந்த மாரி ஒரு டிசிஷன் நான் எடுத்தேன்? அப்படின்னு திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்றோம்? மைண்டுக்குள்ள அத ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இது என்ன பண்ணுது? திரும்ப திரும்ப நமக்கு ஒரு சுழல் மாரி நம்மள சுத்திக்கிட்டே இருக்கு. இதுக்கு கூட என்ன சொல்லுவோம் நம்ம? டவுன்வர்ட் ஸ்பைரல் அப்படின்னு சொல்லுவோம். இதிலிருந்து மீண்டு வர்றது அவ்வளோ எளிதானது கிடையாது. அப்ப எப்படி நம்ம அதிலேருந்து வெளியில வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறுகள நம்ம நம்மளுடைய வாழ்க்கை வளர்ச்சியின் ஒரு இயல்பான பகுதி தான் அப்படின்னு நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும்போது, அதிலேருந்து நம்ம வெளியில வர முடியும். இப்ப தவறு செய்றது அப்படிங்கிறது ஒரு மனித இயல்பு. ஆனா, அந்த தவறுலேருந்து ஏதாவது கத்துக்கிட்டோமா அப்படிங்கிறது தான் அங்க முக்கியம். தவறு செய்றதுங்கிறது தவறு கிடையாது. ஆனா, அதிலேருந்து நம்ம எதுவும் கத்துக்கலன்னா, அதுதான் தவறா போயிடும். ஆகவே, நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ்லேருந்து என்ன பாடம் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால, நம்முடைய தவறுகளை நாம் மன்னிக்க பழகும்போது, நம் மீது நமக்கு அந்த செல்ஃப் லவ் அப்படிங்கிறது வளருது. அதன் வழியாக அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ்க்கு நம்மளால போக முடியும். அடுத்தது 3வது நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் நாம மத்தவங்களோட நம்மள ஒப்பிடக்கூடாது. இந்த உலகத்துல நாம பொறந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுக்கு இங்கிலீஷ்ல ஒரு அழகான வார்த்தை இருக்கு. இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்ம போல இன்னொருத்தர் இந்த பிரபஞ்சத்திலேயே கிடையாது. இதுவரைக்கும் இந்த உலகத்துல எங்கேயுமே கிடையாது. அப்ப நம்ம ஒருத்தரும் எப்படி படைக்கப்பட்டிருக்கோம் அல்லது பொறந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி மனிதர்களா ஒருத்தரும் தனித்தன்மையோட பொறந்திருக்கிறோம். அப்ப சம்பந்தமே இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையினுடைய போக்க கொண்டு போய்,
இன்னொருத்தருடைய வாழ்க்கை போக்கு கூட ஒப்பிடும்போது அது சரியாக அமையிறது கிடையாது. அது தேவையில்லாத மனப்பிரச்சனைகளை நமக்கு உண்டு பண்ணும். அதனால் மற்றவர்களோட நம்ம ஒப்பிடக்கூடாது. அப்போ இந்த 3 விஷயங்களை நம்ம கவனத்தில் எடுத்துக்கும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது வளருது. எப்போ நமக்கு இந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ் வருதோ, அப்போ நம்ம லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவாக நமக்கு மாற ஆரம்பிக்கும். இதனால் நமக்கு என்ன நன்மை? நம்மளை நம்ம ஏற்றுக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே நமக்கு ஒரு அன்ரியலிஸ்டிக்கான எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்காது. முதல் விஷயம். இயல்பாக நம்மளை ஏற்றுக்க பழகுவோம். நம்மளும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு மனிதர் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு வரும். இதன் மூலம் நமக்கு என்ன வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவையில்லாத குற்ற உணர்வுகளில் நம்ம மாட்டிக்க மாட்டோம். ஓகே, ஒரு தடவை அந்த தவறை செஞ்சுட்டோம். அது இயல்பாக நடந்தது தான். அதனால் நம்ம அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதான் நம்ம வாழ்க்கையினுடைய அடுத்த படிக்கு உதவ போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆகவே நம்மை நாம் ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது நம்ம மன ஆரோக்கியத்தினுடைய முதல் படி. இன்னையிலிருந்து இதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுப்பீர்கள் அப்படின்னு நம்புகிறேன். மற்றொரு நல்ல வீடியோவோடு மனநலத்திற்கு தேவையான மிக அற்புதமான மற்ற விஷயங்களை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.